வணக்கங்க. நாங்க திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில இருந்து செல்லக்குட்டி பேசுறேங்க மேடம். சார் பாலசுப்ரமணி சார் இருக்காரு, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ வந்து இந்த பில்டிங் அப்ரூவல் இருக்கு இல்லையா, ஒரு 40 அடி ரோடுனா எத்தனை ஃப்ளோர் கட்டலாம்? இது பார்த்தீங்கன்னா 40 அடி ரோட்டில் உங்களுடைய எக்ஸ்டெண்டை பொறுத்து தான் சார். உங்கள் ஏரியா லேண்ட் ஏரியாவை பொறுத்து தான். 40க்கு 60 ஒரு கிரவுண்ட் இருக்கு. 40க்கு 60னா ஃப்ளோர் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடில் ஹைட் ஆஃப் த பில்டிங்கு ஸ்டில் +5 அதுக்கு மேலேயும் ஹைரைஸ் பில்டிங் கூட கட்டலாம். பட் ஹைட் ஆஃப் த பில்டிங் ரைஸ் ஆக செட்பேக்ஸ் மாறிடும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களது வந்து 40க்கு 60 உள்ள பிளாட்டுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய நிகழ்ச்சியில் 40/60 இருக்கிற பிளாட்டு 40 ஃபீட் ரோடில் இருந்ததுன்னா மேக்ஸிமம் கவரேஜ் கம்மியாக தான் சார் கிடைக்கும். ஏன்னா 40 ஃபீட்னா ஆஸ் பர் நம்மளுடைய நாம்ஸ் படி முன்னாடி வந்து 10 அடி விட வேண்டியது வரும். சுற்றி செட்பேக்கு ஸ்டில் +3 போனீங்கன்னா 5 அடி விடணும். ஸ்டில் +4 போனீங்கன்னா அகைன் அது வந்து 2.5 மீட்டர்ஸ் விடணும். ஸ்டில் +5 போனீங்கன்னா 3 மீட்டர்ஸ் விடணும். அப்போ செட்பேக் மாறும், சைட் செட்பேக் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 40க்கு 60க்கு முன்னாடி 10 அடி விட்டுட்டு பின்னாடி ஸ்டில் +3க்கு சொல்லலாம் 5 அடி விட்டால் 45 அடி டெப்த்தில் கிடைக்கும். வித்தில் வந்து சைட் செட்பேக் 5 ஃபீட்டு. ஆக்சுவலி 1.5 மெட்ரிக்கில் தான் சொல்லணும். பட்டு எல்லாரும் ஃபீட்டை பற்றி பேசலாம், ஃபீட்டில் சொல்கிறேன். அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு 30/45 தான் கிடைக்கும். அதே 30 ஃபீட் ரோடில் இருந்தால் இவருக்கு 5 ஃபீட் தான் செட்பேக்கு. 40 அடி ரோட்டில் ஏரியா அதிகமாக ஒரு 3 கிரவுண்ட்ஸ் 4 கிரவுண்ட்ஸ் வாங்கி ஹைரைஸ் பில்டிங் பண்ணும்போது நான் ஹைரைஸ் பில்டிங் ஸ்டில் +5 பண்ணாலோ இல்லை அதில் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரைஸ் பண்ணி நான் ஹைரைஸ் பில்டிங் ஸ்டில் +5 3 மீட்டர்ஸ் சைட் செட் பேக் விட்டு பண்ணார்னாலே 40 ஃபீட் ரோட்டில் இவங்களுக்கு எலிஜிபிள் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோடு அட்வைசபிள் ஒரு கிரவுண்டுக்கு அட்வைசபிள் கிடையாது. 40 ஃபீட் ரோடு 60 ஃபீட் ரோடு 100 ஃபீட் ரோடெலாம் போனீங்கன்னா ஃப்ரண்ட் செட் பேக் மாறிடும். ஃப்ரண்ட் செட் பேக் பண்ணால் ஏரியா ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ ரோடு வித்தை பொறுத்து தான் ஃப்ரண்ட் செட் பேக். ஸோ இந்த வியூவில் இவருக்கு எலிஜிபிலிட்டி ஸ்டில் +3 பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். அதுவே உங்களுக்கு எஃப்எஸ்ஐ ஏரியா ஓரளவுக்கு அந்த 2 எஃப்எஸ்ஐ ஏரியா தான் நமக்கு எலிஜிபிலிட்டிஸு அது வரல உங்களுக்கு கவர் ஆகும் சார். ஓகே சார், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலருடைய சந்தேகத்துக்கு ரொம்பவே கிளியராக ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். நம்ம நெக்ஸ்ட் காலர் லைனில் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம தொடர்ந்து சிமெண்ட்டை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி காலரை கனெக்ட் பண்ணிடலாம். வணக்கம் குமுதம் ஸ்பாட்லைட், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?